நீங்க நினைச்சா பல விஷயங்களை மாத்த முடியும், அணி திரட்ட முடியும். அந்த மாதிரி பெரிய அணி திரட்டல் ஒரு டீம் உங்களுக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ள நாம பலமா இருக்கலாம்னு இந்த ஒரு எம்எல்ஏ தான் நீங்க சொன்ன இந்த இடஒதுக்கீட்டு விஷயத்துல வன்னியர் சமூக மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட நாட்கள் கிடப்பில் கிடந்தவையை இன்றைக்கு மாற்றி அமைத்து சட்டமன்றத்தின் இந்த ஒரு பதவியினூடாக சாய்த்து காட்டிருக்கிறேன். இன்னைக்கு கடலூர்ல அஞ்சலை அம்மாள் சிலை, இந்தியாவின் சுதந்திர போராட்ட விடுதலை தியாகிக்கு இன்றைக்கு சிலை வைக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் முதலில் குரல் கொடுத்து கவனத்தை ஈர்த்தவர். அதற்கு பிறகு நம்முடைய டாக்டர் எழிலன் அவர்கள் இன்றைக்கு சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. வன்னியர் மக்களின் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு காலத்தில் வாழ்ந்த கோவிந்தசாமி படையாச்சர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி பேசினேன். இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இடஒதுக்கீட்டு போராளிகள், செத்துப்போன போராளிகள் அத்தனை பேருக்கும் மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்ற குரல் என்னுடைய கோரிக்கை. இன்றைக்கு மணிமண்டபம் அமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆக எது எல்லாம் இந்த மக்களுக்கு நீண்ட நெடிய நாட்களாக மறுக்கப்பட்டிருந்ததோ அது அத்தனையும் இன்றைக்கு சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்துவதற்கான முதல் குரல்